ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திருநாமத்தினாலே சபையாருக்கு என்னுடைய அன்பின் நல் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே நம்மோடு கூட இடைப்படும்படியாக எல்லாரும் ஜெப சிந்தையிலே இருக்கும்படியாய் அன்பாய் கேட்கிறேன். ஆண்டவராக இயேசு குமாரனாய் இந்த உலகத்திலே மனித ரூபமாக அவர் அவதரித்து பல காரியங்களை இந்த உலகத்திலே அவர் செய்து நிகழ்த்தி கடைசியாக பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் அவர் தன்னுடைய ஜீவனை விட்டார். மறுபடியும் ஆண்டவரிடத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் இன்றும் நமக்கு துணை செய்யும்படியாக அவர் வீற்றிருக்கிறார் என்பதை நாம் நம்புகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு அவர் பிறந்தது முதல் அவருடைய முடிவு, அவருடைய மறுபடியும் அவருடைய ஏற்றுக்கொள்ளுதல், அவர் வானத்திற்கு ஏறி போனது, எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா சூழ்நிலைகளையும் நாம் ஆராய்ந்து பார்ப்போமே. ஆனால் ஆண்டவராகிய இயேசு நமக்கு ஒரு காரியத்தை திருவுளம் பற்றி விட்டு சென்றார். என்ன? யார் உங்களை கைவிட்டாலும் உங்களை விட்டு விலகாத ஒருவர் உண்டு, அது ஆண்டவராகிய நானே என்றதை அவர் திருவுளமாய் நமக்கு அளிக்கும்படியாகவே தன்னுடைய வாழ்க்கையை உலகத்திலே அவர் வாழ்ந்து காண்பித்தார். ஹல்லேலூயா. ஏன்? அவர் பிறப்பதற்கு முன்பாகவே அவரை குறித்த வாக்குத்தத்தம் என்ன உரைக்கப்பட்டது? இவர் இம்மானுவேல் என்று அழைக்கப்படுவார். இம்மானுவேல் என்றால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தம் என்று சொல்லப்பட்டது. ஹல்லேலூயா. இவர் வாழ்ந்து காட்டின அந்த நாட்கள் எல்லாம் சீஷர்களுக்கு ஒரு உரிமையோடு கூட இயேசு என்னோடு கூட இருக்கிறார் என்கிற இயேசுவை நம்பி வாழக்கூடிய ஒரு மேலான சந்தோஷத்தின் வாழ்க்கையை அவர்கள் அனுபவித்தார்கள். அவர்கள் ஊழிய பாதையிலே இயேசுவோடு நடந்தார்கள். அவர்களுக்கு எந்த தேவைகளுமே அவர்கள் யோசித்தது கூட இல்லை. ஹல்லேலூயா. ஏன்? காரணம் என்ன? மகா பெரிய தெய்வம் அவர்களுக்கு துணையாக இருந்தார். அவர் மரணத்தை சந்தித்த போதுதான் இந்த சீஷர்கள் துக்கத்துக்குள்ளானார்கள். இனி நம்மோடு கூட யாருண்டு? இனி நம்மை ஆறுதல் படுத்த யாருண்டு? இனி நமக்கு தேவையானதை தர யாருண்டு என்று சொல்லி அவர்கள் தவித்து அவரவர் தம் தம் வேலைகளுக்கு போய்விட்டார்கள். ஹல்லேலூயா. சில நேரங்களில் நாமும் கூட சிலர் கைவிடுகிற வேளையிலே இதற்கு மேலே எனக்கு என்ன உண்டு என்று சொல்லி சில கேள்விகளை நாம் எழுப்புகிறோம். நம்மால் அதிலிருந்து வெளியே வர முடியாதபடிக்கு நாம் தவிக்கிறோம். இந்த சீஷர்களும் அப்படித்தான் ஒரு சூழ்நிலையிலே சென்றார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ நான் உங்களை கைவிடுவதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படியே மறுபடியும் ஜீவனோடு கூட எழுந்தார். அவர்களுக்கு காட்சி அளித்தார், அவர்களுக்கு ஆறுதல் அளித்தார். அவர்கள் ஆண்டவரை அதிகமாய் விசுவாசிக்கும்படியாய் தேவ வார்த்தைகளை கொண்டு அவர்களை போஷித்தார். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது கூட இந்த சீஷர்கள் கர்த்தரே நம்பி இந்நாள் வரைக்கும் அவருடைய சுவிசேஷம் உலகமெங்கும் பரவும்படியாக ஆண்டவர் விட்டு சென்ற அந்த சேவையை இன்னும் நாம் செய்யும்படியாய் நாம் அந்த தைரியத்திற்குள்ளே இருக்கிறோம். ஆனால் காரணம் என்ன? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சதா காலங்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சூழ்நிலைகள் மாறாக செல்லும் போது, பயம் நம்மை பிடிக்கும் போது, சில காரியங்களை நாம் அசாத்தியமாக சாதித்திருப்போம். நாம் யோசித்து பார்க்கும்போது இதெல்லாம் நான் செய்திருக்கிறேனே, ஆனால் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த சின்ன காரியத்தை என்னால் ஹேண்டில் பண்ண முடியலையே, நான் இதிலிருந்து எப்படி நான் தப்பித்துக் கொள்வது என்று சொல்லி நாம் குழப்பத்திலும் வேதனைகளிலும் பயத்திலும் செல்லும் போது உங்களுடைய துணையாக நீங்கள் யாரை கொண்டிருக்கிறீர்கள்? ஆண்டவராகிய இயேசுவே துணை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தவானாகிய யாக்கோபை பார்த்து இஸ்ரவேல் என்று ஆண்டவர் அழைத்த பிறகு அவரை பார்த்து சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? அவருடைய வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அதிகாரத்தோடு கூட ஆண்டவராகிய இயேசு நம்மோடு கூட துணையாக இருக்கிறார் என்கிற தைரியத்தோடு இந்த வார்த்தையை நாம் நமக்கு உரிமையாக்கி கொள்ளலாமா? வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே,
நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு அவர் மகா பெரிய ஆண்டவர். அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கக்கூடிய வல்லமை பெருத்தவர். அவர் இன்றைக்கு உங்கள் கையை பிடித்து, வலது கரத்தை பிடித்து, he is promising you today, அவர் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கிறார். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். எதற்கு பயம்? எதற்காக நீங்கள் சூழ்நிலையை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள்? நான் இருக்கேன்பா உங்களுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரங்களில் இப்படிப்பட்ட வார்த்தைகள் நமக்கு வேண்டியவர்கள் சொல்லும் போதே ஒரு பெரிய ஆதரவு உண்டானது போல நமக்கு தெரியும். யாராவது நம்மோடு கூட உறவாடுகிறவர்கள், நான் இருக்கேன்பா உனக்கு, நான் இருக்கேம்மா உனக்கு என்று மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தையே நாம் அவ்வளவு அதிகமாய் கனப்படுத்தும் போது, இன்னைக்கு தேவாதி தேவன், இவ்வுலகத்தை ஆளுகிற ஆண்டவர் உங்களுடைய வலது கரத்தை பிடித்து ஆறுதல் படுத்திவிட்டு நடுங்கிக் கொண்டிருக்கிற உங்களுடைய பயத்தின் கரங்களை பிடித்து சொல்லுகிறார், பயப்படாதே. ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடாது? கரங்களை உயர்த்தி ஏன் ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடாது? ஹல்லேலூயா. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். என்ன சூழ்நிலையா வேணும்னாலும் இருக்கட்டும், நீங்க துணையாக யாரை தேடுகிறீர்கள்? இன்றைக்கு ஆண்டவரை மாத்திரம் தேடுகிறதற்கு நீங்கள் ஆயத்தம் தானா? எந்த நிலையிலே யாக்கோபை குறித்து இது சொல்லப்பட்டது? பூச்சியை போன்ற நிலையிலே இருக்கிற யாக்கோபு. அதே அதிகாரம் 11ஆம் வசனத்திலே 12ஆம் வசனத்திலே நாம் வாசித்தோமே, ஆனால் சுற்றி இருக்கிற எல்லாரும் எரிச்சலாய் இருக்கிறார்கள். இவரை நாசமாக்கி விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். போராடுகிறவர்களின் கூட்டம் அதிகமாக இருக்கிறார்கள். யுத்தம் பண்ணுகிறவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இவர் தனியாக நின்று இவர்களுக்கு மத்தியிலே தன்னுடைய வாழ்வை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று ஒரு பூச்சி தவிக்கிறது போல, எந்த நேரத்திலும் மிதித்து சாகக்கூடியதுதான் இந்த பூச்சி. அப்படிப்பட்ட ஒரு பூச்சியாக கருதப்படுகிற யாக்கோபை பார்த்துதான் ஆண்டவர் வலது கரத்தை பிடித்து சொன்னார். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அப்போ நாமே ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்லக்கூடாது, ஆண்டவரை நானும் ஒரு பூச்சி தான், நானும் ஒரு புழு தான்ப்பா, எல்லாருடைய பார்வையிலே மேலனமாய் கருதப்படுகிறவன் தான், எல்லாரும் என் மேல் எரிச்சலாக இருக்கிறார்கள், உண்மைதான், என்னோடு போராடுகிறவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள், உண்மைதான், ஆனால் இந்த நிலையிலே எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என் தேவன் என்னுடைய கரத்தை பிடித்து கொண்டு எனக்கு துணை நிற்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்கு அளிப்பார். எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்கு அளிப்பார். என்றுனது நீயும் இயேசுவை நோக்கினால் எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவாய். என்றுனது நீயும் இயேசுவை நோக்கினால் எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவாய். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை கரங்களில் இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை கரங்களில் இயேசு அழைக்கிறார். அவர் தம்முடைய கரத்தை நீட்டி அவருடைய வலது கரத்தை கொடுத்து உங்களை அழைக்கும் போது நீங்களுடைய கரத்தை கொடுக்கிறதற்கு இன்றைக்கு ஆயத்தம் தானா? அநேக நேரங்களில் உலக மனிதர்கள் நமக்கு ஆதரவாக இருப்பார்கள், கடைசி வரை நம்மை காப்பாற்றுவார்கள் என்று நாம் சில நேரங்களிலே மனிதர்களை நம்பி நாம் சோரம் போகிறதுண்டு, நாம் ஏமாந்து போகிறதுண்டு. மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்கள் நமக்கு தெளிவாய் ஆலோசனை சொல்லுகிறது. வாசிப்போம். சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம். உன் மடியிலே படுத்து கொள்ளுகிறவளுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு.
மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான். மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார்தானே. இப்படியாக தீர்க்கதரிசி நமக்கு ஆலோசனை சொல்லும்போது நாம் இன்னும் சிநேகிதனை நம்பிக்கொண்டு நம்முடைய சகோதரர்களை நம்பிக்கொண்டு இருப்போமா? இல்லை ஆண்டவரே, எனக்கு ஒரு பெஸ்ட் பார்ட்னர் இருக்க வேண்டுமானால், எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்க வேண்டுமானால் அது என் ஆண்டவராகிய இயேசுவாக மாத்திரமே இருக்க வேண்டும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஹல்லேலூயா. என்னுடைய சிநேகிதனாக, என்னுடைய சகோதரனாக, என்னுடைய வீட்டிலே ஒருவராக என் ஆண்டவர் எனக்கு துணை செய்யட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீரே எனக்கு துணையாக வாரும். எந்த சூழ்நிலையை நான் ஹேண்டில் பண்ணுகிறதற்கு எனக்கு நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அநேக நேரங்களிலே பிள்ளைகள் தகப்பனுக்கு விரோதமாக, தாய்க்கு விரோதமாக, மாமியார் மருமகள் விரோதமாக மாறுகிறதை நாம் இந்த சூழ்நிலைகளிலே கண்டு கொண்டுதான் இருக்கிறோம். எங்கும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நாம் பார்த்து கொண்டிருக்தான் இருக்கிறோம். கலக வீட்டாருக்கு மத்தியிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு நம்மை தைரியப்படுத்துகிறார், நானே உங்களுக்கு துணை என்று சொல்லி. ஹல்லேலூயா. இதை நன்றாய் அறிந்திருந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை எல்லாரும் கைவிட்ட வேளையிலே சொல்லுவார், ஆண்டவரே எனக்கு துணை. ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 4:17 அப்படியாக தீமோத்தேயுவுக்கு அவர் எழுதி அவருக்கு ஆறுதல் சொல்லும் போது சொல்லுவார், எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்கப்பா, ஆனா கர்த்தரோ எனக்கு துணையாக நின்றார். வாசிப்போமா அந்த வசனத்தை? 17 கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். ஹல்லேலூயா. பிசாசுடைய ஆட்டம் நம்முடைய வாழ்க்கையில அதிகரிக்கும் போது நாம் அப்படியே தவித்து போகிறோம். என்ன செய்கிறது என்று தெரிகிறதில்லை. சிங்கத்தின் வாயிலே நாம் மாட்டிக்கொள்ளுகிற சூழ்நிலை அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிறது. நாம் வலு இழந்து போகிறோம். போராட்டம் வலு பெறுகிறது. இப்போதெல்லாம் யோசித்து பார்த்தீங்கன்னா, எப்படி ஆண்டவரே இதிலிருந்து நான் தப்பித்து கொள்ளுவேன் என்று பல நேரங்களிலே நாம் கேள்வி கேட்கிற நாட்கள் உண்டாகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசுடைய வேலையே அதுதான். ஹல்லேலூயா. பிசாசுடைய வேலையே நம்முடைய வாழ்க்கையில ஆட்டம் போடுறது தான். அதுக்காக தான் அவன் நியமிக்கப்பட்டிருக்கிறான். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பிசாசு ஆடிதான் பார்ப்பான், ஆனா அவனுக்கு மத்தியில அவன் எதிராளி தான். ஆனால் எனக்கு துணையாக ஒருவர் இருக்கிறார், அது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இந்த பிசாசு என்னென்ன செய்வானா? வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 42:7 முள்ள போல குத்திக்கிட்டே இருப்பானா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொஞ்சம் ரெக்கவர் ஆகும்போது, கொஞ்சம் சமாளித்து கொள்ளலாம் என்று சொல்லி போராட்டங்கள்லேருந்து வெளியே வரும்போது மறுபடியும் ஒரு குத்துவான். ஹல்லேலூயா. குத்திக்கொண்டே இருக்கிறவன் பிசாசு. ஹல்லேலூயா. குத்திக்கொண்டே இருக்கிறவன் பிசாசு. 2 கொரிந்தியர் 11:14 நாம் அவன் குத்ரான் என்பதை நம்ம சுதாரித்து கொண்டோமானா அவன் என்ன செய்வான்? வஞ்சிக்கிறவனாக தோற்றம் எடுப்பான். ஹல்லேலூயா. ஒளியின் தூதனை போல கூட தோற்றம் எடுப்பான். நல்லவனை போல நம்முடைய வாழ்க்கையிலே நுழைகிறதற்கு முயற்சி எடுப்பான். இதெல்லாம் தான் சத்ரு ஆடுகிற ஆட்டம். ஹல்லேலூயா. ஒளியின் தூதனை போல. வாசிப்போம் அந்த வசனத்தை. 2 கொரிந்தியர் 11:14. அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நுழைய அவன் தீர்மானிப்பான். நாம எவ்வளோ ஜாக்கிரதையா இருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்க. நாம என்ன நினைக்கிறோம்? இந்த உலகத்தில் இருக்கிற சிலர் நமக்கு துணையாக இருப்பார்கள் என்று தவறாக கணக்கு போடுகிறோம். ஹல்லேலூயா. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தான் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து பிசாசு மெதுவா நுழைஞ்சிடறான் நம்முடைய வாழ்க்கையில. ஹல்லேலூயா. நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும், நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 1 பேதுரு 5:8 கடைசியா, சிங்கத்தை போல விழுங்குவான். ஹல்லேலூயா. என்ன செய்வான்? சிங்கத்தை போல விழுங்குவான். மெதுவா குத்தி பார்ப்பான்.
அப்படியும் ஏசப்பா ஏசப்பான்னு நம்ம நின்னோமானா ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து உள்ள நுழைய பார்ப்பான். கடைசியாக நம்ம கொஞ்சம் இடம் கொடுத்த உடனேயே சிங்கத்தின் வாய் திறந்து நம்மை விழுங்கி போடும். ஆண்டவரே, இந்த நிலை எனக்கு வராதபடிக்கு என்னுடைய துணையாக நான் யாரை கொள்ளுவேன் என்று சொல்ல போகிறோம். எல்லாரும் சொல்லுவோமா? என் இயேசுவே எனக்கு துணை. ஹல்லேலூயா. என் இயேசுவே எனக்கு துணை. ஹல்லேலூயா. எனக்கு வேற எந்த துணையும் தேவையில்லை. என் ஆண்டவரே எனக்கு துணையாய் வாரும் அப்பா. ஹல்லேலூயா. நீர் போதும் என் வாழ்விலே, இயேசுயா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசுயா. ஒரு தாய் போல, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசுயா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே, இயேசுயா நீர் போதும் என் வாழ்விலே. சொல்லுவோமா? நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே, இயேசுயா நீர் போதும் என் வாழ்விலே. ஹல்லேலூயா. நீர் போதும் ஆண்டவரே என்னுடைய வாழ்விலே, எப்போதும் நீர் போதும் ஆண்டவரே. பிசாசுக்கு நான் இடம் கொடுத்து விடாதபடிக்கு நான் ஜாக்கிரதையாக இருக்க ஆண்டவர் பல பரிசுத்தவான்களின் வாழ்க்கையை வேதத்திலே நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். எதற்காக? நாம் எச்சரிப்பு உண்டாகி நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற தவறுகளிலிருந்து நாம் திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. மகா பரிசுத்தவானாகிய நோவா, அவர் வாழ்ந்த நாட்களிலே உத்தமனாய் சன்மார்க்கனாய் தெரிந்து கொள்ளப்பட்ட நோவா, தன்னுடைய கடைசி காலத்திலே குடிவெறியினாலே தன்னுடைய சந்ததியை அழிந்து போகிறதற்கு காரணமாக இருந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசிகளுக்கு தகப்பன் என்று சொல்லத்தக்க ஆபிரகாம் அவருடைய அவசரத்தினாலே, ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்திலே சற்று தயக்கம் ஏற்பட்டதினாலே, மனைவியுடைய சொல் கேட்டு தவறான ஒரு முடிவு எடுத்ததினாலே இந்நாள் வரைக்கும் ஒரு துஷ்ட ஜனம் வளர்ந்து நிற்கிறது. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நாம் தாவீதை குறித்து நாம் வாசித்தோமேயானால், ஆண்டவர் அதிகமாய் நேசித்து அவரை ராஜாவாக்கினார். ஆனால் அவருடைய தேவையில்லாத ஆசையினாலே, பெண்ணின் மேலே வைத்த ஆசையினாலே அவர் தன்னுடைய பரிசுத்தத்தை இழந்து போனார். ஹல்லேலூயா. பேதுரு ஆண்டவரோடு கூட நடந்தவர், கர்த்தரோடு கூட ஊழியங்களிலே பங்கு பெற்றவர், நீர் எங்கு சென்றாலும் உம்மோடு கூட நான் வருவேன் என்று சொன்னவர், நீர் மரித்தால் நானும் மரிப்பேன் என்று சொன்னவர். ஆனால் தன்னுடைய உயிரை குறித்த பயத்தினாலே இயேசுவே இல்லை என்று சொன்னவர். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இயேசு என்று ஒருவரை எனக்கு தெரியாது என்று சொன்னவர். பரிசுத்தவானாகிய தோமா தன்னுடைய சந்தேகத்தினாலே ஆண்டவரையே அவர் நம்பவில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து நிற்கிறார், நம்பல. ஹல்லேலூயா. இன்னைக்கு என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இத்தனை பரிசுத்தவான்களுடைய சம்பவங்கள் வேதத்திலே நமக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக? நாம் நம்முடைய தவறுகளிலிருந்து நாம் நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. இன்னைக்கு உங்களுடைய துணையாக நீங்கள் யாரை கொள்ள போகிறீர்கள்? என் இயேசுவே என்னுடைய துணை. எந்த நிலையிலே, எந்த சூழ்நிலையிலும் என் ஆண்டவரே எனக்கு துணை என்று நீங்கள் சொல்லும்போது அவர் துணையாக வந்து நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன செய்வார் என்று சொல்லி நாம் வாசிக்க போகிறோம். அதற்கு முன்பாக இவர் எப்படிப்பட்ட துணையா? சங்கீதம் 46:1 சொல்லுகிறது, அவர் அனுகூலமான துணை. அவர் யாரு? சொல்லுங்களேன். அனுகூலமான துணை. அனுகூலமான துணையாக இயேசு மாத்திரம்தான் இருக்க முடியும். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் சில நேரங்களில் நமக்கு துணையா இருக்கிறாங்க தான், உண்மைதான். ஆனால் சந்தர்ப்பவாதிகளாக தான் இருக்காங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உங்களிடத்திலிருந்து ஒரு நன்மை வேண்டுமானால் உங்களோடு துணையாக இருப்பார்கள். நாம் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டுமானால் நாம் அவர்களுக்கு துணையாக இருப்போம். நமக்கு நன்மை வேண்டுமானால் நாம் அவர்களுக்கு துணையாக இருப்போம். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் ஒருவரே அனுகூலமான துணை, நமக்கு நன்மை செய்கிற துணையாக இருப்பார். கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த அனுகூலமான துணையை யார் யார் இன்னைக்கு ஏற்றுக்கொள்ள போறீங்க?
ஆமேன் சொல்லுங்களேன். ஹalleluya. சங்கீதம் 46:1 வாசிப்போம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர். ஹalleluya. இந்த அனுகூலமான துணை என்னோடு கூட இருக்கும்போது எனக்கு என்னென்ன நடக்கும்? ஹalleluya. வழக்கமாக கார் டிரைவிங் சொல்லி கொடுக்கும்போது ஏபிசி அப்படின்னு கோல்டன் ரூல்ஸ் சொல்லி தருவாங்க. கார் கற்றுக்கொள்ளுகிறவர்கள் அதை நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீங்க. ஏபிசி என்கிற அந்த கோல்டன் ரூல்ஸ் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு துணையாய் வரும்போது ஹீ வில் ட்ரிஃப்ட் யூ, ஹீ வில் மேக் யூ வாக் இன் திஸ் பாத். அவருடைய வாழ்க்கையை நாமும் வாழச் செய்வார். அவர் காட்டுகிற வழியிலே நாம் செல்லும்போது அவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை என்னும் பயணத்திலே அவர் நம்முடைய வண்டியை ஓட்டுகிறவராக இருப்பார். கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்ய போகிற அந்த ஏபிசி என்ன? ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட துணையாக இருக்கும்போது முதலாவதாக ஆக்ஸலரேட் பண்ணுவார். ஆக்ஸலரேட்டர் தான் ஆக்ஸலரேட் பண்ணுவார். ஆக்ஸலரேட் என்று சொல்லான் என்ன? உங்களுடைய வாழ்க்கையை திரும்பவும் ஆரம்பிக்க செய்வார். அவர் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். ஆகவே விழுந்து போய் கிடக்கிற உங்களுடைய வாழ்க்கையை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுகிறதற்கு உதவி செய்வார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் என்னைக்கு நீங்க துணையாய் கொள்ளும் போது he accelerates your life. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையை ஸ்டார்ட் அகைன் என்று சொல்லுகிற ஒரு கமாண்ட் உங்களுக்கு கிடைக்கும். நீ திரும்பவும் தொடங்கு, தைரியமா தொடங்கு என்று சொல்லுகிற ஒரு நம்பிக்கையின் வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஆதியாகமம் 28:15 யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நாம் வாசிப்போம். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். அவர் நான் உனக்கு துணையாக நிற்கிறேன் என்று எந்த நிலையில சொல்றாரு? யாக்கோபு வீட்டை விட்டு ஓடி வந்து விழுந்து கிடக்கிறார். எந்த வெளிச்சமும் இல்லை. சுற்றி பார்த்து அடுத்து என்ன ஆபத்து இருக்குன்னு தெரியல. விழுந்து போன ஒரு நிலையிலே கிடக்கிற ஒரு தேவதாசனை தட்டி எழுப்பி சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. அதுதான் ஆக்ஸலரேஷன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஆக்ஸலரேட் பண்றார். நீங்க விழுந்து தான் கிடக்குறீங்க, எழும்புகிறதற்கு பலன் இல்லாம கிடக்குறீங்க. ஆண்டவர் உங்களை தட்டி எழுப்பி சொல்லுகிறார், நான் உனக்கு ஒன்று சொல்லி இருக்கேன்ப்பா, அதை நான் செய்யற வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன். கையை பிடிச்சிக்கோ, கட்டியமா பிடிச்சிக்கோ. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு ஆண்டவரை நான் பிடித்து கொள்ளுகிறேன். என்னுடைய கரங்களை நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை. ஆனால் அந்த யாக்கோபுக்கு ஆண்டோடைய நோக்கம் தெரியல. அதனால இவர் என்ன கேட்டார்? ஆண்டவரே, எனக்கு உண்ணுகிறதற்கு உணவு தாங்க, உடுக்கிறதற்கு உடை தாங்க, போதும். ஹல்லேலூயா. நம்முடைய ப்ரேயர்ஸ் நிறைய நேரத்தில் இப்படி தான் இருக்கு. ஆண்டவரே, எனக்கு இன்னைக்குள்ள வாழ்க்கையை நடத்துறதுக்கு பலன் தாங்க, எனக்கு போதும். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. இந்த மனுஷனை இருபரிவாரங்களோடு கூட திரும்பி வர செய்யணுன்றது தான் அவருடைய திட்டமாகவே இருந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இப்பொழுது திரும்ப உங்களை ஸ்டார்ட் பண்ண வைக்கும்போது அவருடைய தீர்மானம் மிக பெரியதாக இருக்கும். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் விழுந்து கிடக்கிறது உண்மைதான். நான் ஒரு ஒன்றுக்கும் லாய்க்கு இல்லாமல் சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு பேர்டன் போல மற்றவங்க என்னை பார்த்து ஏளனம் பண்ணுகிற நிலையில் நான் கிடக்கிறது உண்மைதான். ஆனால் நான் திரும்பவும் ஆக்ஸலரேட் ஆக ஆண்டவர் எனக்கு கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த யாக்கோபு அந்த நிமிஷத்தில் ஆண்டுடைய வார்த்தையை பெற்ற பிறகு எழும்பினார், நடந்தார், சென்றார். சில போராட்டங்களுடைய வாழ்க்கையிலே நடந்தது உண்மைதான். ஆனால் அவர் திரும்பி அதே இடத்துக்கு வந்து தேவனை மகிமைப்படுத்தும் போது இரு பரிவாரங்களோடு கூட எல்லா என்மிட்டியும் மாறிடுச்சு. எல்லாம் எதிரியாக இருந்த சகோதரன் எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. ஆண்டவர் அப்படி பெரிய ஒரு மேலான நன்மை அவருக்கு வழங்கினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாத்ரா 34:10 பரிசுத்தவானாகிய மோசே இடத்துல ஆண்டவர் அதை தான் சொன்னார். ஜனங்க எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க. ஜனங்க எல்லாரும் நீங்கள் எங்களை சாகடிக்கவா இந்த வனாந்திரத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கீங்க என்று சொல்லி ஜனங்கள் இவருக்கு விரோதமாய் நிற்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோட கூட இருந்து பயங்கரமானவைகளை செய்வேன். ஹல்லேலூயா. ஸோ ஸ்டார்ட் அகைன். திரும்ப ஆக்ஸலரேட் ஆக, திரும்ப ஸ்டார்ட் பண்ணு. ஹல்லேலூயா. வாசிப்போமா யாத்ரா 34:10.
அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜனங்களிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். ஹalleluya. பயங்கரமா இருக்குமா? ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்குமா இருக்காதா? சொல்லுவோமே எல்லாருமே, இருக்கும். ஆமேன். எனக்கு அது எப்படி நடக்கும்னு எல்லாம் தெரியாது, ஆனால் அது அப்படி தான் நடக்கும். ஹalleluya. ஏன்னா என் கூட துணையாக இருக்கிறவர், என் மகா பெரிய ராஜாவாகி ஆண்டவர் எனக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஹalleluya. ஹalleluya. அடுத்ததாக பி என்று சொல்லுகிறதற்கு பிரேக் என்று அர்த்தம். ஹalleluya. பிரேக், ஆதியும் அந்தமுமாய் இருக்கிற தேவன். ஹalleluya. ஆண்டவர் அவர் தன்னுடைய இறுதியாக தன்னுடைய காரியத்தை சீஷர்களிடத்தில் சொல்லிவிட்டு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது என்ன சொன்னார்? முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஹalleluya. நீங்கள் துவங்குங்க, அற்பமான ஆரம்பமாக தான் இருக்கு இன்னைக்கு, ஆனால் உங்களுடைய முடிவு மட்டும் உங்களை வழிநடத்துகிறவராக நான் இருப்பேன். ஹalleluya. சொல்லுங்களேன் ஹalleluya. நம்ம 1 நாளாக 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின் கடைசி பகுதியிலே வாசித்தோமானால், சகல கிரியைகளை செய்து முடித்து தீரும் மட்டும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, முடியவும் செய்வார். ஹalleluya. அதுதான் பிரேக் போட்டாதான் வண்டி நிற்கும் இல்லையா? பிரேக் போடுகிறதற்கு அதுக்கும் யார் வேணும் நமக்கு? காரியம் நல்லபடியாக முடிகிறதுக்கு யார் வேணும் நமக்கு? சொல்லுங்க. ஆண்டவர் வேணும். ஆண்டவருடைய துணை எனக்கு வேண்டும். வாசிப்போமா 1 நாளாக 28:20. கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். ஹalleluya. சொல்லுங்களேன். ஹalleluya. நீங்கள் ஸ்ட்ரக் ஆகி நிற்கவே மாட்டீங்க. நீங்கள் தொடர்ந்து கடைசி வரைக்கும் செயல்பட்டு உங்களுடைய முடிவிலே ஜெயத்தை காண்பீர்கள். ஹalleluya. உங்களுடைய முடிவு அற்பமாக இருக்காது, அது அமக்களமாக இருக்கும். ஆமேன் சொல்லுங்களேன். ஹalleluya. அது முடிவு பயங்கரமானதாக இருக்கும். ஏன்? அவர் உங்களை விட்டு விலக மாட்டேன் என்று வாக்குரைக்கிறார். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் முடிய நடத்தி வருவார். வாசிப்போம். உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி, அப்படி நீங்கள் நம்பி கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள். ஹalleluya. என் ஆண்டவருடைய வலது கையை எனக்கு பிடித்து விட்டார், ஆகவே முடிவு பரியந்தம் என்னை நடத்தி செல்லுவார். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சுவிசேஷ வாழ்க்கையிலே அவர் பிரவேசிக்கும் போது அதற்கு முன்னால் அவர் பயங்கர ஜாம்பவானாக இருந்தவர். ஏன்? அவர் வைக்கிறது தான் சட்டமாக இருந்தது. அவர் ஜனங்களுக்கு விரோதமாக, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பல காரியங்களை செய்தவர். அவர் வைக்கிறதெல்லாம் சட்டமாக இருந்தது. ஆனால் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்று ஆண்டுடைய பிள்ளையாக ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் மாறினார். அவர் மாறின பிறகு அவருடைய வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் வந்தது. ஹalleluya. ஏன்? கிறிஸ்துவின் நிமித்தமாக போராட்டம் வந்தது. ஆனால் அதெல்லாம் அவர் கொஞ்சம் கூட கவலைப்படலை. ஹalleluya. பின்வாங்கி போயிட்டாரா? ஆண்டவர் விட்டு பின்னால் போயிட்டாரா? அவருக்கு எத்தனை இழப்புகள் வந்தது. எல்லாரும் அவரை விட்டு கைவிட்டுட்டு போயிட்டாங்க. ஆண்டவருக்காக நின்றதன் நிமித்தமாக அவர் எத்தனையோ இடங்களில் அடிபட வேண்டிய, கட்டப்பட வேண்டிய சூழ்நிலைகள் வந்தது. உயிர் சேதம் ஏற்பட வேண்டிய சூழ்நிலைகள் வந்தது. அவைகள் எல்லாவற்றிலும் அவர் ஆண்டை விட்டு பின்னால் போயிட்டாரா? இல்லவே இல்லை. முடிவிலே அவர் சொன்னார், நல்ல போராட்டத்தை போராடினேன். ஹalleluya. சொல்லுங்களேன். ஹalleluya. அதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நல்ல போராட்டத்தை போராடினேன், என்னுடைய ஓட்டத்தை நான் மகிமையாக முடிக்கிறேன். ஹalleluya. அதே தான் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். வாசிப்போம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஹalleluya. என்னுடைய விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறதற்கு என் ஆண்டவர் எனக்கு துணையாக இருந்தார். ஹalleluya. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியும் அந்தமுமாய் இருக்கிற ஆண்டவர் உங்களுடைய ஆதியையும் இன்றைக்கு ஆரம்பித்து வைக்கிறார். முடிவு பரியந்தம் உங்களை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். உங்களுடைய கையை மட்டும் ஆண்டவர் வச்சு கெட்டிமா பிடிச்சுக்கோங்க, எக்காரணத்தை கொண்டு விட்டுடாதீங்க. ஹalleluya.
கடைசியாக சி என்பதற்கு கிளட்ச் என்று சொல்லுவார்கள். இந்த கிளட்ச் எதற்காக பயன்படுகிறது? வண்டியுடைய வேகத்தை தேவைப்பட்ட இடங்களில் மாற்றிக்கொள்ளுகிறதற்காக. அல்லேலூயா. வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற போது சில நேரங்களில் கொஞ்சம் குறைவான ஸ்பீடோட போக வேண்டியது இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மேடுகளையும் தருகிறார், எதையும் தர்றாரு? பள்ளங்களையும் தருகிறார். அதையும் சமாளித்து போகிறதற்கு ஆண்டவருடைய துணை நமக்கு வேணும். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஸோ லைஃப்பில் கிளட்ச் வரதான் செய்யும். லைஃப்பில் என்ன வரும் சொல்லுங்க? கிளட்ச். சில நேரம் ஸ்லோவாக தான் போக வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஆனால் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்மோடு கூட கையை பிடிச்சிட்டு வர்றவர் ஆண்டவராகிய கர்த்தர். ஹல்லேலூயா. என்னை ஆரம்பிக்க செஞ்சவர் நடுவில் சில நேரங்களில் என்னுடைய போராட்டங்களுக்கும் நான் தப்பித்துக் கொள்ளுகிறதற்கான பலனை தந்து என்னை நடத்த போதுமானவராக இருக்கிறார். யோசுவா 1:5 இந்த யோசுவா இதுவரைக்கும் மோசையுடைய நிழல்ல மோசை சொன்னதெல்லாம் செய்துட்டு இருந்தார். மோசையுடைய வழிநடத்துதலின்படி இவருடைய வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனால் திடீர்னு அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்ட்ரக் வருது. என்ன? இவ்வளோ நாள் வழிகாட்டின மோசையே காணல, அவர் மரித்து போய்விட்டார். இதற்கு மேலே இவருடைய கையில் ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்படுது. என்ன? இவர் தான் இனி இவங்களை நடத்தணும். பயந்துட்டார். இவருடைய பயத்திலிருந்து இவரால் வெளியில் வர முடியாது என்கிற நிலை வந்தது. அப்பொழுது ஆண்டவர் இந்த மனுஷனை பார்த்து சொன்னார், ஏன்பா என்ன உனக்காச்சு? நான் மோசையோட மட்டும்தான் இருப்பேனா? உன் கூட இருக்க மாட்டேனா? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன். ஹல்லேலூயா. நாம் வாசிப்போமா? யோசுவா 1:5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் நம்மை எந்த நிலையில என்ன செய்திட மாட்டாரு? கைவிட்டுடவே மாட்டார். இன்னைக்கு பயந்த நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களா? ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில் நான் சில நேரங்களில் ஸ்லோ ஆயிடுறேன், என்னுடைய ஓட்டத்தை ஓட என்னால் முடியல. ஆண்டவரே, எனக்கு பலன் இல்லாதது போல தெரியுது, வர்ற சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லாதது மாதிரி இருக்குது. ஆண்டவரே, எனக்கு கிருபை செய்யுங்கப்பா, எனக்கு துணையாய் வாங்கப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவர் வருவாரா மாட்டாரா? நிச்சயமாக வருவார். இந்த யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்னது போலவே அவர் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒரு வார்த்தை கூட ஆண்டவர் சொன்னது தவறி போகவே இல்லையா? ஹல்லேலூயா. வாசிப்போமா? யோசுவா 21:45. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. ஹல்லேலூயா. எல்லாம் நிறைவேறிற்று. சில நேரங்களில் தாமதம் வந்தது. நம்முடைய வாழ்க்கையில கிளட்சை நம்ம பயன்படுத்துகிற நிலைகள் வரும் தான். ஆனால் அதற்காக ஆண்டவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற தீர்மானம் நிச்சயமாக நிறைவேற செய்வார். நம்புறீங்களா இல்லையா? ஹல்லேலூயா. முதலாவதாக he accelerates your life now. இன்னைக்கு ஆண்டவர் புதிதாக ஒரு ஆரம்பத்தை உங்களுக்கு தருகிறார். அவர் உங்களுக்கு துணையாய் நின்று அடுத்ததாக இறுதி வரை உங்களை நடத்துவேன். உங்களுடைய நீங்கள் கடைசியாக பிரேக் போடுற வரைக்கும், ஹல்லேலூயா, உங்களுடைய வாழ்க்கையுடைய பிரேக் என்னைக்கு வருதோ அன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்று வாக்குரைக்கிறார். கடைசியாக இந்த வாழ்க்கை வாழும்போது ஏற்படுகிற கிளட்ச், ஆண்டவரே, இவைகளிலே நான் ஸ்மூத்தாக நடந்து போக என் ஆண்டவர் எனக்கு கிருபை செய்கிறீர். நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலகுவதில்லை. ஹல்லேலூயா. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு நாம் தைரியமாக ஒரு வார்த்தை சொல்ல முடியும். நானோ வென்றால் என்று தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லுகிறது. மீகா 7:7 அதை நாம் வாசிக்கிறோம். நானோ வென்றால் என்ன சொல்லணுமா? வாசிப்போம். நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் இரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருளுவார். ஹல்லேலூயா. என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் மனுஷங்களை நம்பிட்டு இருக்காங்க. நானோ வென்றால் என் தேவனை நோக்கி கொண்டு அவருக்காக காத்திருப்பேன். ஹல்லேலூயா. காத்திருப்போமா? கரங்களை ஆண்டவரிடத்துல கொடுத்துடலாமா?
கை நடுங்கிட்டு தான் இருக்கு, பயத்தினால, போராட்டத்தின் மிகுதியினால நடுக்கம் கொண்டிருக்கிற கரம் இன்னைக்கு ஸ்ட்ரெங்தன் ஆகணுமா? ஆண்டுடைய கரங்களில் கொடுங்க. ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம். ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா. என் ஆண்டவரை நீங்கள் என்னை அக்ஸலரேட் பண்ணி நடத்துங்க, முடிவு பரியந்த நடத்துங்க. ஆண்டவரை போராட்டங்களை தாங்கி கொள்ளுகிறதற்கான பலனை ஏற்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கண்களை மூடுவோமா? ஆண்டவருடைய கரங்களை பிடித்து கொள்ளுவோமா? எல்லாரும், நான் உன் வலது கையை பிடித்து நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை செய்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று சொன்ன கர்த்தரிடத்துல நம்முடைய வலது கரத்தை நம்ம கொடுப்போம். ஹல்லேலூயா. 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 என் கரம் உம் கையை பீடித்து சென்றால் தவற விடுவேனே. என் கரம் உம் கையை பீடித்து சென்றால் தவற விடுவேனே. ஆனாலும் கரம் என் கையை பீடித்து சென்றால் ஒரு காலம் தவறிடேனே. எல்லாரும் சொல்லுவோம். ஆனாலும் கரம் என் கையை பீடித்து சென்றால் ஒரு காலம் தவறிடேனே. இதய கதவை திறந்தேனே, என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. இதய கதவை திறந்தேனே, என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. பலவீனம் யாவையும் போக்கி காத்துக் கொள்ளும் தேவா. எல்லாரும் சொல்லுவோமா? பலவீனம் யாவையும் போக்கி காத்துக் கொள்ளும் தேவா. இதய கதவை திறந்தேனே, என்னுள்ளத்தில் வாரும் இயேசுநாமே. இதய கதவை திறந்தேனே, என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் மாறாக தோணும் போது மனுஷர்களை நாடி போகிற அந்த பழக்கம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. கர்த்தரே என்னுடைய நம்பிக்கையாக கொள்ளுகிறேன், கர்த்தரே என்னுடைய துணையாக கொள்ளுகிறேன். என்னுடைய வாழ்நாள் முழுவதும் என் இயேசுவே எனக்கு துணை. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? என் இயேசுவே எனக்கு துணை, எனக்கு வேற எந்த துணையும் தேவையில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசின அந்த நல் வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு துணை செய்து எங்களை உயர்த்துகிறீர், உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் பிடிச்சிச்சா? அப்பனா லைக்